அரிசி ஒரு டம்ளரு, அதுவும் தோசை சுடலாம், நல்லாயிருக்கும். பாரம்பரிய சமையல் இப்போ கொஞ்சம் இந்த தடவை பண்ணுறோம். ஒரு டம்ளர் தினை அரிசி, ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்துக்கணும். இது கூட ஒரு டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கணும். இட்லி அரிசி ஒரு டம்ளர் போட்டு தேவையான உளுந்து போட்டு மாவு நல்லா ஆட்டி தோசை சுட்டு காட்டும் பாருங்கள். தினை அரிசி ஊற வச்சு மாவாட்டிட்டோம் பாருங்கள். இப்போ தோசை சுட போகிறோம். இப்போ தோசை கல் பற்ற வைக்கிறோம். நம்ம தோசை மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும், மொறுன்னு. கல் காஞ்சதி தோசை போடும் பாருங்கள். நம்ம இட்லி மாவாட்டவே இருக்கும் பாருங்கள். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். நம்ம தோசை மாதிரியே இருக்கும், மொறுன்னு. குழந்தைங்க நல்லா விரும்பி நம்ம தோசை மாதிரியே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், தோசை வெந்துச்சு. திருப்பி போடணும். நம்ம அந்த தோசை மாதிரியே திருப்பி போடணும் பாருங்கள். அதே கலராக இருக்குது பாருங்கள். நம்ம இட்லி மாவு தோசை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள், நம்ம எப்போ போல் இட்லி மாவு மாதிரியாவே இருக்குது பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த சத்தெல்லாம் கிடைக்கிறது இல்லைல்ல, கிடைக்கும் நல்லா.